காலை ஒரு தமிழாசிரியர் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். தன்னுன் பெருக்க தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள் உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்று புன்னது உணர்வார் பெறின். மாமிசம் என்பது பிற உயிரின் புண் என்று மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் கற்பிக்கிறார். பின்பு சிறிது நேரத்தில் வள்ளலாரை பற்றி பாடம் எடுக்கும் பொழுது நாம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்கிறார். இப்படி காலையில் பாடம் எடுத்துவிட்டு அந்த மாணவர்களுக்கு மதிய வேளையில் மாமிசத்தை கொடுத்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த செயல் மாணவர்களுக்கு கற்கும் கல்வி வேறு, நடைமுறை செயல்பாடு வேறு என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விடாதா? நல்லா பாருங்க, பள்ளி பாட புத்தகத்தில் உயிர் கொல்லாமை, ஆனால் உணவில் உயிர் கொலை செய்யப்பட்ட உணவு. இப்படி நாம் செய்தால் அவர்கள் குழப்பத்திற்கு ஆளாகிவிட மாட்டார்களா? அவர்களின் மனநிலையையும் இந்த செயல் பாதிக்க வைத்து விடாதா? இதைதான் உலக பொதுமறை தந்த தமிழ் பிதாமகன் நம் முப்பாட்டன் வள்ளுவ பெருந்தகை சொன்னான். ஓதி உணர்ந்தும் பிறருக்கு குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல்லென்று. நூல்களை முறையாக ஓதியும் அவற்றின் பொருள்களை உணர்ந்தும் பிறருக்கு எடுத்து சொல்லியும் தான் அவற்றின் நெறியில் அடங்கி ஒழுகாத பேதையைப் போல் வேறு பேதையர் இல்லை என்கிறார். அப்படிப்பட்ட முட்டாள்கள் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். நாமே நம் மாணவர்களை முட்டாளாக்கலாமா? பள்ளிக்கூடம் என்பது மாணவர்களை பேதையாக்குவதா மேதையாக்குவதா?